புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள 76 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 13வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் 900க்கும் அதிகமான மீன்பிடி படகுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் மற்ற மாவட்ட மீனவர்களையும் இணைக்க முடிவு செய்திருப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்தனர். திமுக முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் சுரேஷ் ராஜன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் ரஞ்சித்குமாரும் பொன்முடி தரப்பில் வழக்கறிஞர் சோலுப் சராப்ஜியும் ஆஜராகி வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். சென்னை கடற்கரை பகுதிகளில் கட்டட கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சிக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறையினரை நியமித்தும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நீதிபதி சொக்கலிங்கம் கேள்வி எழுப்பினார். தென்பெண்ணை ஆற்றில் விதிமுறைகளை மீறி மணல் அள்ளுவதை தடுக்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பிடாகத்தில் விதிமுறைகளை மீறி தென்பெண்ணை ஆற்றில் மணல் அள்ளும் இடத்தையும் நல்லக்கண்ணு இன்று பார்வையிட்டார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட ஆங்கில பட்டப்படிப்பு சான்றிதழை பிஎட் படிப்பதற்கு ஏற்க மறுப்பதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதியார் பல்கலைக்கழகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக தெரிவித்தனர். கடன் கொடுத்தவர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக சின்னத்திரை நடிகை சிந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். புரசவாக்கத்தை சேர்ந்த சாந்தி, அமுலு, ஈஸ்வரி, வசந்தி, சுகந்தி ஆகிய 5 சகோதரிகளே இத்தகைய மிரட்டல்களை விடுப்பதாக கூறியுள்ள அவர் இதன் காரணமாகவே தாம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மினி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்தனர். தஞ்சையில் இருந்து பனவெளி கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வெண்ணாற்றங்கரையில் கவிழ்ந்தது. இதனையடுத்து காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் பச்சமலை மற்றும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கழிமுக பகுதியை சுற்றுலா தலங்களாக உருவாக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுற்றுலா தலங்களை உருவாக்க மொத்தம் 4,48 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 21ஆம் தேதி நடைபெற்ற முதுநிலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் எழுத்துத் தேர்வின் தமிழ் பாடத்திற்கான முடிவுகளை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. வினாக்களில் எழுத்துப்பிழை இருந்ததாக கூறி தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஆசிரியர் தேர்வு வாரிய இயக்குநர் வரும் 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவும் நீதிபதி நாகமுத்து உத்தரவிட்டார். நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனிம மணல் அள்ளுவதற்கு தடை விதிக்க வலியுறுத்தி உவரியில் மீனவர்கள் 7வது நாளாக தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். உண்ணாவிரதம் இருந்து வரும் உவரியைச் சேர்ந்த மீனவர் ராய் மற்றும் கூத்தக்குழி மீனவர் பாஸ்கோ ஆகியோரின் உடல்நிலை கவலைக்கிடமாகி உள்ளதாக அவர்களோடு உண்ணாவிரதம் இருந்தோர் தெரிவித்துள்ளனர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தில்லி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் குற்றவாளிகள் என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவர்களுக்கான தண்டனை விவரம் நாளை வெளியிடப்படும் என நீதிபதி யோகேஷ் கண்ணா தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி தில்லியில் ஓடும் பேருந்தில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான வழக்கில் சிறார் குற்றவாளிக்கு 3 ஆண்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 4 மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. டெல்லியில் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர். உயிரிழந்த மாணவியின் பெற்றோரும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். நிர்வாக ரீதியாக மத்திய அரசிடமிருந்து சுதந்திரம் வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. வழக்கு விசாரணை, நிர்வாக நடைமுறைகள் என அனைத்திலும் மத்திய அரசின் அதிகாரிகளால் சிக்கல்கள் ஏற்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் சிபிஐ வழக்கறிஞர் புகார் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதன் மூலமே ஊழலற்ற இந்தியாவை உருவாக்க முடியும் என குஜராத் முதல்வரும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மோடி, சுதந்திரத்திற்கு முன் இருந்த காங்கிரசுக்கும் அதற்கு பிறகான காங்கிரசுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளதாக குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் 2 பிரிவினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. 81 பேர் படுகாயமடைந்துள்ளனர். முசாஃபர் நகர், அதனையொட்டிய ஷாம்லி, ஷஹரன்பூர், பிஜ்னோர், மீரட், பாக்பத் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கலவர சூழல் உருவாகியுள்ளது. ஆனால் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கலவர பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ள நிலையில் அங்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் முசாஃபர்பூரில் உயர்நீதிமன்ற கிளை நிறுவப்பட வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். பூகோள ரீதியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நிலப்பரப்பு அதிகம் என குறிப்பிட்டுள்ள அவர் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உயர்நீதிமன்ற கிளை அமைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான முலாயம் சிங் தாம் பிரதமர் வேட்பாளர் இல்லை என தெரிவித்துள்ளார். முலாயம் சிங் தலைமையில் 3வது அணி உருவாகும் என கூறப்படும் நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச வன்முறை விவகாரத்தில் சமாஜ்வாதி கட்சி அரசு கவனக்குறைவுடன் செயல்படவில்லை என்று முலாயம் சிங் விளக்கமளித்துள்ளார். மும்பை தாக்குதல் வழக்கு தொடர்பாக இந்தியா வரவிருந்த பாகிஸ்தான் நீதி விசாரணை குழுவின் பயணம் மீண்டும் தாமதமாகியுள்ளது. நாளை இந்த குழு மும்பை வரவிருந்த நிலையில் விநாயகர் சதுர்த்திக்காக நீதிமன்றங்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதால் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி விமானம் கிடைக்காமல் பாகிஸ்தான் நீதி விசாரணை குழுவால் இந்தியா வர முடியவில்லை. இந்தியாவில் கடந்த 30 மாதங்களில் ஒருவருக்கு கூட போலியோ பாதிப்பு ஏற்படவில்லை என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதற்காக மத்திய அரசை பாராட்டிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அனைத்து மருத்துவ வசதிகளும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு தெற்காசிய நாடுகளை கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் எடாவா அருகே லாரி மோதி இளைஞர் பலியானதை அடுத்து கிராம மக்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். விபத்து ஏற்படுத்திய லாரிக்கு தீ வைத்த மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். மேலும் காவல்துறையினர் மீது கிராம மக்கள் துப்பாக்கியால் சுட்டதில் 3 அதிகாரிகள் காயமடைந்தனர்.